ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க செய்யுள் அண்ட் உரைநடை பாட்டு தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் ஸ்கோர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம தமிழில் 90+ எடுக்கணும். கண்டிப்பாக மேக்ஸிமம் 95+ எடுத்தால் நமக்கு ஸ்கோர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஹைலைட்டட் பாயிண்ட் மட்டும் இதில் காமிச்சிருக்கேன். ப்ளஸ் ஸ்டடி பிளானும் வந்து போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. இயல் 1ல் இன்பத்தமிழ் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்பத்தமிழ் எழுதுனது யாருன்னா பாரதிதாசன் எழுதியிருப்பார். இன்பத்தமிழ் எதில் இருக்குன்னா பாரதிதாசன் கவிதைகள் நூலில் இருந்து தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இந்த இன்பத்தமிழ் இருக்குது. நுழையும் முண்டை வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பாடல் வரிகள் பார்த்தோன்னா இந்த 3 லைன் வந்து இம்பார்ட்டண்ட். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர், தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த 3 ஸ்டார் போட்ட லைன்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட். இந்த லைன் கொடுத்துட்டு இது யார் எழுதுனதுன்னு சொல்லி கேட்பாங்க. ப்ளஸ் இந்த ஃபுல் லைன்ஸும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, அசதி, சோர்வு. இது வந்து நமக்கு பார்ட் ஏல வந்து பொருத்துதல் அப்படின்ற டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரோமனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து இதுக்கு கேட்பாங்க. சொல்லும் பொருளும் நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, அசதி, சோர்வு. இந்த ஃபஸ்ட்டு பேஜில் எதுவுமே இல்லை. இன்பத்தமிழ் எழுதினது யார்? பாரதிதாசன். பாடல் வரிகள் தமிழுக்கும் அமதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். சொல்லும் பொருளும் இது மட்டும் தான் பார்க்கணும். செகண்ட் பேஜில் நூல்வெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூல்வெளி பார்த்துக்கணும். நூல்வெளியில் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம்மோட கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். பகுத்தறிவை பற்றி வந்து பெரியாரும் வந்து நிறைய பேசியிருப்பார். ஆனால் பகுத்தறிவு அப்படின்ற ஒரு இதை புரட்சிகரமாக தன்னுடைய பாடலில் வந்து பாடினவர் யாருன்னா பாரதிதாசன் தான். ஸோ பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் அப்படின்னா பாரதிதாசன் தான் நம்ம போடணும். எனவே இவர் புரட்சி கவியோடைய சிறப்பு பெயர் பார்த்தோன்னா புரட்சி கவி பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இவரை புரட்சி கவின்னு சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார். பாவேந்தர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பகுத்தறிவு கவிராயர் பெரியார் வந்து சொல்லியிருப்பார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் எனும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. பாரதிதாசன் இன்பத்தமிழ் அப்படின்ற டாபிக் வந்து எது கீழே இருக்குன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் அப்படின்ற டாபிக் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் இந்த இது இம்பார்ட்டன்ட். இந்த பாடல் வரிகள் தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இவர் வந்து ஈழத்து கவிஞர் காசியானந்தன். இவர் வந்து இலங்கை சேர்ந்தவர். ஸோ ஈழத்து கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈழத்து கவிஞர் காசியானந்தன். இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இது யார் எழுதுனதுன்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும், நிலவு குட்டல் என்று சேர்த்தெழுதுனா நிலவென்று, தமிழ் குட்டல் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று அமுது குட்டல் என்று, செம்பயிர் செம்மை குட்டல் பயிர். விளைவுக்கு நீர் இது வந்து பொருத்துதல்ல கேட்பாங்க. பார்ட் ஏல விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு செய்யுள் வந்து முடிஞ்சிச்சு. இன்பத்தமிழ் 6th ஃபஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் படிக்க முடியலனா இது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு படித்து முடிச்சிருங்க. இன்பத்தமிழ் ஃபஸ்ட் பேஜில் ஒன்றுமே இல்லை. இன்பத்தமிழ் அப்படின்ற டாபிக் பாரதிதாசன். இன்பத்தமிழ் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூல்லேருந்து தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழே இந்த இன்பத்தமிழ் இருக்குது. இந்த 3 லைன் இது ரிப்பீட்டடாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும்.
தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். ஸோ நமக்கு இதிலேருந்து தான் பொருத்தல் கேட்டிருக்காங்க. இளமைக்கு பால், வாழ்வுக்கு ஊர், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. விளைவுக்கு நீர். ஸோ இதனால் பாரதிதாசன். அடுத்து சொல்லும் பொருளும். நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, அசதி, சோர்வு. அது செகண்ட் பேஜில் ஒன்றுமே இல்லை, நூல்வெளி மட்டும்தான் இருக்குது. பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். ஏன் தன்னோட பேரை பாரதிதாசன் சொல்லி மாற்றிட்டார்னா, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தினம் அப்படின்ற தன்னோட இயற்பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். இவர் வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்காரு. எதெல்லாம் வந்து பாடுபொருளாக பாடியிருக்காருன்னா, பெண் கல்வியை பற்றி அதிகமாக பாடியிருப்பார், கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இது கொடுத்து நமக்கு கொஷின் கேட்கலாம். ஒரு சிறப்பு பேர் என்னென்னா புரட்சிக்கவி பாவேந்தர். புரட்சிக்கவி பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன். புரட்சிக்கவின்னு சொல்லி பாரதிதாசனை யார் சொன்னதுன்னா அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார். பாவேந்தர் அப்படின்னு சொன்னது யாருன்னா தந்தை பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் இந்த பாடல் வரிகள். தமிழே உயிரே வணக்கம். தாய்பிள்ளை அவர் வந்து இலங்கையிலேருந்து பேசுகிறாருன்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழனின் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன். அந்த புக் பேக் கொஷின். நெக்ஸ்ட் செய்யுள் என்னென்னா தமிழ் கும்மி. தமிழ் கும்மி எழுதந்து யாருன்னா பாவலரீரு பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி எழுதந்து யார்? பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் வரிகள் பார்த்துக்கணும். நுழையும் முன்னில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் ஒன்று கிடையாது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த பாடல் வரிகள் கண்டிப்பாக நம்ம 95+ ஸ்கோர் பண்ணால் எல்லாமே பாடல் வரிகள் கூட ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழிப்பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். எனக்கு ரிப்பீட்டடாக ஒரு 2 டைம்ஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அதை பார்த்தாலே நமக்கு ஞாபகம் வரும். தமிழ் கும்மி, இது வந்து இந்த கும்மி பாடல் தான். இது தமிழ் கும்மி, பாவலரீரு பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. இந்த பாடல் வரிகள் ப்ளஸ் சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. இந்த ஃபஸ்ட் பேஜில் இவ்வளோதான் இருக்குது. தமிழ் கும்மி எழுதுந்து பெருஞ்சித்திரனார். பாடல் வரிகள், சொல்லும் பொருளும். நெக்ஸ்ட் பேஜில் நூல்வெளி. நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெருஞ்சித்திரனார் வந்து 6th இருப்பார், இன்னொன்று 10th இருப்பார், அப்புறம் ஓல்டு புக்கில் இருக்குது. இந்த 3 இடத்துல இருக்கிறதும் வந்து கேதர் பண்ணி படிச்சுக்கோங்க. நமக்கு 6th சிம்பிளாக பேசிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன பார்த்தோம்? சுப்புரத்தினம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் பாவலரீரு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவருடைய சிறப்பு பெயர் என்ன? பாவலரீரு. பாரதிதாசனோட சிறப்பு பெயர் என்ன பார்த்தோம்? புரட்சிக்கவி பாவேந்தர். அதே பாவலரீரு அப்படின்றது பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். நமக்கு 10th வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நூல் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து ஒரே இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவருடைய இதழ்கள் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காருன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தென் தமிழ் நிலம் அப்படின்னு தென் தமிழ் நிலம், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். அவர் நடத்தின இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாவலரீரு பெருஞ்சித்திரனார். இது வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் அப்படின்னா பாவலரீரு பெருஞ்சித்திரனார். இந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா கனிச்சாறு அப்படின்ற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க.
இந்த நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கனிச்சாறு அப்படின்ற நூல் வந்து எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழ் கும்மி அப்படின்ற இந்த கும்மி பாடல் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? கனிச்சாறுலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கனிச்சாறு அப்படின்றது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இந்த கனிச்சாறு எந்த மாதிரியான ஒரு இது கண்டென்ட்னா தமிழுணர்வு நிறைந்த பாடல்கள். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. நெக்ஸ்ட்டு இந்த இது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இந்த பாடல் எழுதுந்து வாணிதாசன் அவர்கள். இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது இம்பார்ட்டண்ட் லைன்ஸ். ஓகே, இந்த செகண்ட் பேஜில் நூல்வெளி, இந்த பாடல் வரிகள் இது 2 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினினா உலகம். செந்தமிழ் பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை. நாட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உண்மையில் தமிழ் கும்மி அப்படின்றது ஃபஸ்ட்டு பேஜில் தமிழ் கும்மி யார் எழுதுந்து பெருஞ்சித்திரனார். அவர் வந்து பாவலர் ஈரு பெருஞ்சித்திரனார் அப்படின்னா சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாவலர் ஈரு பெருஞ்சித்திரனார் அது ரிப்பீட்டடாக சொல்ல சொல்ல நமக்கு ஞாபகம் வந்துடும். பாவலர் ஈரு பெருஞ்சித்திரனார். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாடல் வரிகள் என்னென்னா இதுதான். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி ப்ளஸ் இந்த லைன்ஸ் இது எல்லாமே பாடல் வரிகள். ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல்கோள். ஆழினாலே கடல். மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. நெக்ஸ்ட் பேஜில் நூல்வெளி. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரீரு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவருடைய சிறப்பு பெயர் என்ன? பாவலரீரு. இவர் எழுதிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகுத்து, நூறாசிரியம். இவர் நடத்திய இதழ்கள் என்னென்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இவர் வந்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் நிரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சித்திரனார் தான். தனித்தமிழ் தமிழ் உணர்வு இதை பரப்பிய பாவலர் யார்னா பெருஞ்சித்திரனார். இந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடலிருந்து கொடுத்துருக்காங்க. கனிச்சாறு அப்படின்ற நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இந்த கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இந்த கனிச்சாருடைய கண்டென்ட் என்ன? தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இந்த கனிச்சாறு அப்படின்ற நூல் வந்து அதிகமாக தமிழுணர்வு நிறைந்த பாடல்கள் தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாடல் வரிகள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி. இந்த தோன்றி தோன்றின்னு வரும். வான் நெருப்பு மண் மலை ஊன் ஒளி தேன் தோன்றியது போல். இந்த லாஸ்ட் 2 லைன் மட்டும் நம்ம தோன்றினா வாணிதாசன் படிச்சிருப்போம். ஆனால் லாஸ்ட் 2 லைனும் மட்டும் கொடுத்துட்டு கேட்பாங்க. தேன் தோன்றியது போல் மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னா வாணிதாசன். அவ்வளோதான் செய்யுள். ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க செய்யுள். இயல் 1ல் இருக்க செய்யுள். நெக்ஸ்ட்டு உரைநடை. வளர்த்தமிழ். நுழைமுன்னில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் இல்லை. இந்த ஹைலைட் பண்ணது மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. உலகத்தில் எத்தனை ஆயிரம் மொழிகள் இருக்குன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. உலகில் எத்தனை மொழிகள் இருக்குது? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. தமிழ் மொழியை செம்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. பல மொழி கற்ற கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். அவர் அந்த பலமொழி கற்ற கவிஞர் பாரதியாரே என்ன சொல்கிறாருன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நிறைய மொழி கற்றுருக்காரு. இந்த நிறைய மொழி தெரிஞ்சவரே என்ன சொல்கிறாருன்னா யாமறிந்த நான் தெரிஞ்சுக்கிட்ட மொழிகள்லேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு தமிழ் மொழியின் இனிமை பற்றி சொல்லுது. இந்த பாடல் எதை உணர்த்துதுன்னா தமிழ் மொழியின் இனிமையை உணர்த்துகிறது. இதுவும் பாரதியாரோட லைன்ஸ் தான். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு யார் எழுதுன்னு கேட்பாங்க. பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். எப்போ பிறந்தானே தெரியல அவ்வளோ மூத்தவள் அப்படின்னு சொல்லி தமிழின் தொன்மையை பற்றி பாரதியார் வந்து சொல்கிறாங்க. இந்த 2 வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இது 2மே வந்து பாரதியார் தான் சொன்னது. இந்த யாமறிந்த மொழிகள் இது வந்து தமிழோட இனிமையை சொல்லுது. என்று பிறந்தவள் அப்படின்றது தமிழோட தொன்மையை சொல்லுது.
நமக்கு கிடைத்த தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் தான். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. தமிழ் எழுத்துக்கள் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்? வலஞ்சொலியாக தான் இருக்கும். அந்த வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆ, ஏ, ஔ, நா, ஞ. இது எல்லாமே என்னது? வலப்பக்கமாக சொல்லிருக்கு. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ல. இது இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இது வந்து கிளாக் வைஸில் இருக்குது. இது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. வலஞ்சொலி எழுத்துக்கள் எதுனா ஆ, ஏ, ஔ, நா, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ல. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். இது இம்பார்ட்டன்ட். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. நெக்ஸ்ட்டு இந்த தெரிந்து கொள்வோம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். தமிழ் அப்படின்ற சொல் ஃபஸ்ட்டு எந்த இலக்கியத்தில் இருந்துச்சுன்னா தொல்காப்பியத்தில் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படின்ற சொல்லி ஃபஸ்ட்டு எந்த இலக்கியத்தில் ஆளப்பட்டனா தொல்காப்பியம். அது என்ன மேற்கொள்னா தமிழின் கிளவியும் அதனோரற்றே. தமிழ்நாடு அப்படின்ற சொல் எதில் ஆளப்பட்டிருக்குன்னா முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம், அதுவும் வஞ்சிகாண்டமில். சிலப்பதிகாரம் 3 காண்டம் இருக்குல்ல, அதில் வஞ்சிகாண்டமில் தான் தமிழ்நாடு அப்படின்ற அந்த சொல் இடம்பெற்றுள்ளது. அதுக்கு மேற்கொள் என்ன? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். நெக்ஸ்ட் தமிழன் அப்படின்ற சொல் ஃபஸ்ட்டு ஆளப்பட்ட இலக்கியம் அப்பர் தேவாரம் அப்பர் பாடிய தேவாரத்தில் தான் இருக்குது. அப்பர் யாருன்னா திருநாவுக்கரசர். தமிழன் கண்டாய் மேற்கொள்னா தமிழன் கண்டாய். இது வந்து திருத்தாண்டகத்தில் இருக்குது. மூணுமே இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு, தமிழன். தமிழ் அப்படின்னாலே எது? தொல்காப்பியம் வந்துடணும். தமிழ்நாடு அப்படின்னாலே சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு. தமிழ்நாடு, தமிழன், அப்பர், தேவாரம். இந்த 3 மேற்கோள்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழின் அப்படின்னா இமிழ்கடல் தமிழ்நாடுன்னு வந்திருக்கு இல்லையா? நெக்ஸ்ட்டு தமிழன் கண்டாய். தமிழன் அப்படின்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேஜில் சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். திணை வந்து 2ஆக சொல்லலாம். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. உயர்திணைக்கு எதிர்ச்சொல் சொல்லணும். நம்ம தாழ்திணை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தாழ்திணை அப்படின்னு சொல்லாமல் அஃறிணை, அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம தமிழ் மொழியில் சொல்லுவோம். உயர்திணைக்கு எதிர்ச்சொல் தாழ்திணை வந்திருக்கணும். ஆனால் தாழ்திணைன்னு சொல்லாமல் அஃறிணை அப்படின்னு சொல்கிறோம். அஃறிணை எப்படி பிரிக்கலாம்? அல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிப்பாங்க. அல் திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை அப்படின்னு மீன். அல் கூட்டல் திணைனா என்னது? உயர்வு அல்லாத திணை. நெக்ஸ்ட்டு பாகற்காய்னாலே என்னது? கசப்பு சுவையாக இருக்கும். ஆனால் அதை கசப்பு காய் அப்படின்னு சொல்லாமல் பாகு குட்டல் அல் குட்டல். பாகற்காய் எப்படி பிரிப்பாங்க? அந்த பிரித்தெழுது பார்த்துக்கோங்க. அஃறிணை அல் குட்டல் திணை. பாகற்காய் பாகு குட்டல் அல் குட்டல் காய். பாகு அப்படின்னாலே இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறோம். இவ்வளோதான் இந்த பேஜில் இருக்க இம்பார்ட்டண்ட் இது. ஃபஸ்ட் பேஜில் இந்த இது உலகிலத்தில் இருக்க 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. பல மொழி கற்ற கவிஞர் பாரதியார். அவர் அந்த 2 கொட்டேஷன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னது யாருன்னா பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். பாரதியார். நெக்ஸ்ட் பேஜில் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். இது வந்து தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அந்த வலஞ்சொலி எழுத்துக்கள் எது, இடஞ்சொலி எழுத்துக்கள் எதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழ்நாடு, தமிழன். இது 3மே எதில் இடம்பெற்றிருக்கு? தமிழ், தொல்காப்பியம், தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம், தமிழன், அப்பர், தேவாரம். அதுலேயே மேற்கோள்கள். நெக்ஸ்ட்டு சீர்மைனா என்னது? ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சீருடை சொல்லணும், ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கிறது. அடுத்தது உயர்திணை, அஃறிணை. அதாவது உயர்திணைக்கு ஆப்போசிட் தாழ்திணைன்னு சொல்லணும். ஆனால் அஃறிணைன்னு சொல்கிறோம். அஃறிணை என்னது? அல்குட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை. அதாவது பாகற்காய் பாகு குட்டல் அல்குட்டல் காய், இனிப்பு அல்லாத காய். தேர்ட் பேஜில் என்னென்னா இந்த இது இம்பார்ட்டண்ட். பூவின் 7 நிலைகள் இருக்குது இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ஆர்டராக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். அந்த பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரும்பு, அப்புறம் ஒரு மொட்டாக இருக்குது, அப்புறம் முகை, லைட்டாக அந்த மொட்டு விரிகிற இது, அதுக்கப்புறம் மலர், அலர், வீன்னா அந்த மரத்துலேருந்து கீழே விடுறது. செம்மல் அப்படின்றது அந்த பூ வாடி போன நிலை தான் செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீன்றது வந்து பூ வந்து மரத்துலேருந்து அந்த செடியிலேருந்து கீழே விழுற நிலை தான் வந்து வீன்னு சொல்லுவாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். அதான் பூவோட 7 நிலைகள், தோன்றுவது முதல் உதிர்வது வரை. நெக்ஸ்ட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. தொல்காப்பியம் நன்னூல் அப்படின்னாலே இலக்கண நூல்கள். 8 தொகை 10 பாட்டு அப்படின்றது சங்க இலக்கியங்கள். திருக்குறள் நாலடியார் அப்படின்றது அறநூல்கள். சிலப்பதிகார மணிமேகலை அப்படின்றது காப்பியங்கள்.
இதுதான் பூவின் 7 நிலைகள் பார்த்துட்டோம். அரும்பு மொட்டு முகை மலரலர்வி செம்மல். ஒரு சொல் பல பொருளை குறிது. அதாவது மா அப்படின்ற ஒரு சொல்லுக்கு இத்தனை மீனிங் இருக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மா அப்படின்றதுனா மான மரம்னு தெரியும். விலங்கு பெரிய, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். மான மரம், மாமரம் சொல்கிறோம். மா மரம் விலங்கு பெரிய, மரம் விலங்கு பெரிய. அடுத்து திருமகள் அழகு அறிவு அளவு. திருமகள் அழகாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க, அளவு அழைத்தல். துகள் மேன்மை வயல் வண்டு. துகள் மேன்மை வயல் வண்டு. மானா என்ன மீனிங்? மரம் விலங்கு பெரிய. திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல். இந்த எல்லாமே ஆள் வருது பாருங்கள், அது ஃபுல்லாக அது வரைக்கும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம் விலங்கு பெரிய ஆல்ரெடி தெரியும். திருமகள் அழகாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க, அளவாக இருப்பாங்க, அழைத்தல். திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல். துகள் மேன்மை வயல் வண்டு. துகள் மேன்மை வயல் வண்டு. இவ்வளோதான் மா என்னும் ஒரு சொல் குறிக்கிற பல பொருள்கள். நெக்ஸ்ட்டு தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்ற சிறப்பு பேர் உண்டு. முத்தமிழ் என்ன? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் என்ன பண்ணும்? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் என்ன பண்ணும்? இசைனாலே உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். இது மூணுமே கேட்பாங்க. இயல் தமிழ், இயல் தமிழ்னா என்ன? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ்னா என்ன? உள்ளத்தை மகிழ்விக்கும். நமக்கு அந்த 3 இது கூட்டு கொடுத்துட்டு நமக்கு எது சரின்ற மாதிரி கூட கேட்பாங்க. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா இது எல்லாமே தமிழோட கவிதை வடிவங்கள். இது உரைநடை வடிவம் பார்த்தோன்னா கட்டுரை, புதினம், சிறுகதை இதெல்லாம் உரைநடை வடிவில் இருக்கும். அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது தெரிந்து கொள்வோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாவரத்தோட இலைப்பெயர்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை. இலை இதை வந்து இலைன்னு தான் சொல்லுவோம். ஆலை இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை அப்படின்னு சொல்லுவோம். கீரை அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை. அருகு, கோரை, புல்லு. நெல், வரகு, தாள், மல்லி, தலை, சப்பாத்தி, கள்ளி, தாழை, மடல், கரும்பு, நாணல், தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகு, பாக்கு, கூந்தல். கமுகுனாலும் பாக்குனாலும் சேர்ந்தா அதனுடைய இலை பேர்னா கூந்தல். கமுகுனாலும் என்னது? கூந்தல். நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்க படிக்க உங்களுக்கு அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் டக்குன்னு வந்துடும். இப்படி படிச்சுக்கோங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை, இலை. முக்கணிகளும் வருதா? மா, பலா, வாழை இதெல்லாமே இலைன்னு தான் சொல்லுவோம். ஆலை இலை, அரச இலை. அகத்தி, பசலை, முருங்கை இது தெரியும், கீரை. அருகு, கோரை, புல்லுன்னு சொல்லுவோம். நெல், வரகு, தாள் இது இம்பார்ட்டன்ட். நெல் தாள், வரகு தாள். மல்லித்தழை தெரியும். சப்பாத்தி, கள்ளி, தாழை இது ரெண்டுத்தையும் மடல்னு சொல்லுவோம். சப்பாத்தி, கள்ளி, மடல், தாழை, மடல். சப்பாத்தி, கள்ளி, தாழை, மடல் அப்படி படிச்சுக்கோங்க. கரும்பு, நாணல், தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகு, பாக்கு, கூந்தல். இவ்வளோ தான் இந்த 3rd பேஜில். உண்மையில் இந்த பூவின் 7 நிலைகள் தோன்றுவது உதிர்வது வரை. அரும்பு மொட்டு முகை மலரலர்வி செம்மல். அப்புறம் இந்த பாக்ஸு இந்த இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ். இணையம்னா என்னது? இன்டர்நெட். முகநூல்னா என்ன? ஃபேஸ்புக். புலனம் அப்படின்னா என்ன? வாட்ஸ்அப். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். தேடுபொறி சர்ச் என்ஜின். செயலி ஆப். தொடுதிரை டச் ஸ்க்ரீன். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஒரு லாங்குவேஜை நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது பைனரியாக இருக்கணும். 0s and 1s அதாவது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ தொல்காப்பியம், நன்னூல் எல்லாமே வந்து அதுக்கு ஏற்றதாக தான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எண்கள் வந்து தெரியணும். 1க்கு 1னா கா, 2னா உ, 3னா ஙா, 4னா சா. இது நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய தமிழ் எண்கள் வந்து பொறுத்துதலில் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த 10 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது கடல் உணவு நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். ஞாபகம் எல்லாம் இன்னொரு இது கூட இருக்கும். கடலை உருண்டை அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து கடல் உணவு நங்குன்னு வருமா? நங்கு. கடல் உணவு நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இந்த லாஸ்ட்டில் 10க்கு வந்து 1னா கான் போடுவோம், அந்த 0க்கு 0 போட்டுக்கணும். கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். வேளாண்மை, கலித்தொகை திருக்குறளில் இருக்கு. உழவர், நற்றிணை, பாம்பு, குறுந்தொகை. வெள்ளம், பதிற்றுப்பத்து. முதலை, குறுந்தொகை. கோடை, அகநானூறு. உலகம், தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. இந்த இதுக்கு உண்டான இது வந்து நான் தனியாக வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டுறேன். ஷார்ட்டாக எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த பிறந்தநாள் வாழ்த்து நமக்கு பாடலாக கூட வரும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது யார் எழுதுனதுன்னா அறிவுமதி அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் இடம் கூட்டல் புறம். சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாரு? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து கொடுக்கல, செகண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. அது யார் எழுதுனது? பாரதியார். மா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், அது பாடினதும் பாரதியார் தான். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, மாக்கு வந்து பல பொருள் இருக்குது. விலங்கு, மரம், பெரிய, திருமகள், அழகு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது எல்லாமே வந்து மாவுடைய பல பொருள். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எதுனா மொழி தான். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எப்படி இருக்கணும்? பைனரியாக இருக்கணும். எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட்டு கனவு பழித்தது. இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் பேஜில் ஒன்றுமே இல்லை, செகண்ட் பேஜில் தான் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம். இந்த அறிவியல் உண்மை வந்து தொல்காப்பியர் தன்னோட தொல்காப்பியம் அப்படின்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த பஞ்சபூதங்களும் கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்ற இந்த கருத்தை வந்து தொல்காப்பியம் அப்படின்ற நூலில் தொல்காப்பியத்தை எழுதுனது தொல்காப்பியர் தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். இந்த 2 இதுவும் கொடுத்து கேட்பாங்க. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை வந்து குறிப்பிட்டவர் யாருன்னா தொல்காப்பியர். அதேமாதிரி உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருனாலும் தொல்காப்பியர். நெக்ஸ்ட்டு கடல் நீர் ஆவியாகி என்னாகும்? மேகமாகும். அதுக்கப்புறம் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த இந்த அறிவியல் இது வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா, பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அறிவியல் செய்தி வந்து இந்த நூல் எல்லாத்துலேயும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கடல் நீர் என்னாகும்? ஆவியாகும். ஆவியாகி மேகமாகும். அந்த மேகம் திரும்ப குளிர்ந்து நமக்கு மழையாக பொழியும் அப்படின்ற அறிவியல் செய்தி எந்தெந்த நூலில் இருக்குன்னா, இந்த 5 நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. குறள் பாவை கார்ல முல்லைப்பரி. குறள் பாவை கார்ல முல்லைப்பரி. குறள்னா திருக்குறள். பாவை திருப்பாவை. கார் 40. முல்லைப்பாட்டு. பரிபாடல். குறள் பாவை கார்ல முல்லைப்பரி. காரணம் மழைக்காலத்தில். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. இந்த அறிவியல் கருத்தை ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து தன்னோட பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. திரவ பொருளை எப்படி அழுத்தினாலும் அதனுடைய அளவை வந்து சுருக்க முடியாது. இது என்ன சொல்லியிருக்காங்க? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாளி. ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது ஊசியால் தச்சு 10 போட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை. நரம்பு நற்றிணை ஞாபகம் வச்சுக்கலாம். சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தினா நற்றிணை. அதாவது வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 ஊசியால் தைச்சு 10 போடுறது. நரம்பினால்னா நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இந்த அறிவியல் கருத்தை சொன்னவர் யாருன்னா கலீலியோ. இதே இந்த கருத்து வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் கபிலரும் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காரு. என்னன்னா திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் பெரிது. திருவள்ளுவ மாலை நூலில் கபிலர் வந்து எழுதியிருக்காரு. திருவள்ளுவ மாலை வந்து எத்தனை பாடல் இருக்குன்னா 55 பாடல் இருக்கும். ஆனால் 53 புலவர் எழுதியிருப்பாங்க. திருவள்ளுவ மாலையில் இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின். திருவள்ளுவ மாலையில் எத்தனை பாடல் இருக்குன்னா 55 பாடல் இருக்குது.
55 பாடல்கள். எத்தனை புலவர்கள் எழுதியிருக்காங்க? 53 புலவர்கள் எழுதியிருக்காங்க. பாடல் அதிகம், புலவர் கம்மி ஞாபகம் வச்சுக்கோங்க. 55 பாடல், 53 புலவர் எழுதியிருக்காங்க. இந்த திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஒரு சின்ன நீர்த்துளினா அதில் பக்கத்தில் போய் அந்த மரம்லாம் பெருசாக இருக்கிற மரம் கூட அதில் காமிக்கும் இல்லையா? அதான். அந்த திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து கபிலர் சொல்லியிருக்கார். கலீலியோ அந்த தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அறிவியல் தோன்றும் அந்த அறிவியல் கருத்தை திருவள்ளுவர் மாலை அப்படின்னு கபிலர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். நிலம் தீர் நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் தொல்காப்பியம். நிலம் தீ நீர்வழி விசும்போடு. இந்த ஆர்டர் கூட கேட்பாங்க ஒரு சில இதில். நிலம் தீ சொற்களை ஒழுங்குபடுத்துக முறைப்படுத்தி எழுதுன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி இதில் கேட்பாங்க. நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி கார் 40. இந்த 5 நூல்கள் படித்தோம் இல்லையா? கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். அது குறள் பாவை கார்ல முல்லைப்பறி. திருக்குறள் கார் 40. திருப்பாவை கார் 40 முல்லைப்பாட்டு பரிபாடல். நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு 10 அந்த ஊசி வச்சு தைக்கிறது சொல்கிறாங்க. கொட்சுரா இருந்ததுன்னா சுறாமின் நரம்பு அப்படின்னாலே நற்றிணை. நெக்ஸ்ட்டு இந்த தெரிந்து கொள்வோம். தமிழில் பயின்ற அறிவியலர் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியலறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன். இப்போ வந்து சோமநாத் அவர்கள் இருக்காங்க அட் ப்ரெசண்ட். இவ்வளோதாங்க இயல் 1. இலக்கணம் ஃபுல்லாக தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸும் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.